ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலா சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரோட்டு கடையில் பீச்சில் தர மசாலா சுண்டல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மசாலா சுண்டல் செய்கிறதுக்கு 1 கிளாஸ் வெள்ளை பட்டாணியை வாஷ் பண்ணிவிட்டு 8 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இந்த வெள்ளை பட்டாணிக்கு பதிலாக பச்சை பட்டாணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேம் டேஸ்ட்டில் தான் வரும். இப்போது இந்த பட்டாணியில் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி 8 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊறினதுக்கு அப்புறம் அந்த பட்டாணியை அப்படியே ஒரு குக்கரில் சேர்த்துட்டு 8 விசில் வச்சு எடுத்தோன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். வெள்ளை பட்டாணிக்கு பதிலாக பச்சை பட்டாணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 5 விசில் போதும். இப்போ 8 விசில் வந்ததுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போது மசாலா செய்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 2 சின்ன தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு, இதெல்லாம் இந்த மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருள். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இந்த கடாயில் போட்டுக்கோங்க. நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டெல்லாம் பச்சையாக தான் வச்சு அரைச்சிருக்கோம். அதனால் அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கும்போது எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போது 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அதையும் வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலாவுடைய பச்சை வாசனையும் போகணும். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்தோம்ல, குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் மல்லித்தூளும் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற பட்டாணியுடைய தண்ணியை மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வதக்கின மசாலாவும் தண்ணியவும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது மசாலா சுண்டலுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா தண்ணி சுண்டி வரும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற பட்டாணியை இது கூட சேர்த்துக்கலாம். எல்லா பட்டாணியும் சேர்க்காம 1 ஸ்பூன் அளவு மீதி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நல்லா மசிச்சுட்டு இந்த பட்டாணி சுண்டலோட சேர்க்கும்போது பட்டாணி சுண்டல் நல்லா திக்காக இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் மட்டும் இந்த மாதிரி மசித்து சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் திருப்பியும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சிங்க அப்படின்னா மசாலா சுண்டல் நல்லா கெட்டியாக நம்ம சாப்பிட்ற பக்குவத்துக்கு வந்துடும். 5 நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு தட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா சுண்டலை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளெக்ஸு, கேரட் துருவினது, கொஞ்சமாக வெங்காயம், கொத்தமல்லி தழை, மாங்காய் இதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நான் போட்டிருக்க எல்லாத்தையும் போடணுன்னு அவசியம் இல்லை. வீட்டில் எது இருக்கோ அதை மட்டும் போட்டுக்கோங்க. மாங்காவுக்கு பதிலாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் கூட போட்டுக்கலாம். சாட் மசாலா இருந்தால் கூட கொஞ்சமாக தூவி விட்டுட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ரோட்டு கடையில் தர அதே டேஸ்ட்டை நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபிலாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.